பொதுக்குழுவா கூட்டுங்கிறாரு சி வி சண்முகம். இல்ல ஏற்பாடாயிடுச்சு. நீங்க பொதுக்குழுங்கிறது 1/5 போதும், புரிஞ்சுக்கோங்க. 1/5 அப்படின்னும் பொழுது ஒரு 3000 பேர் இருந்தா 600 பேர் போதும். 1000 பேர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க அவங்க. இப்போ லெட்டர் அனுப்புவாங்க. 1 மாசம் டைம் கொடுக்கணும் பொதுச் செயலாளருக்கு. இதுதான் விதி முறை. அது அந்த விதியில 1 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவர் கூட்டலன்னா நம்மளே கூட்டிக்கலாம், இவங்களே கூட்டிக்கலாம். கூட்டி இவங்களே அவைத்தலைவரை தேர்வு பண்ணி, அவைத்தலைவரை கூப்பிடலாம், வரலன்னா இவங்களே தேர்வு பண்ணி எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியலாம். அதுல எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இந்த 1/5 பொதுக்குழுக்கு அந்த வேலை போய்கிட்டு இருக்கு. அது அவங்க விடுற மாதிரி இல்ல. நீங்களோ நானோ சொன்னா விட்டுற மாட்டாரு சி வி சண்முகம். எனக்கு நம்பிக்கை இருக்காதுல, ரொம்ப அடமா இருப்பாரு. ஆகவே அவரை காப்பாற்றி இந்த நாற்காலியில் உட்கார வைத்த யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாற்காலியில உட்கார வைத்து காப்பாற்றியது எல்லாமே வேலுமணியும் தங்கமணியும் தான். அவர்களே இந்த நாற்காலிக்கு 2 காலாக இருந்தவர்கள். அவங்களே வந்துட்டாங்க, போயோ வெளியில போயான்றாங்க, கேட்கவே மாட்டான்னு சொல்லிட்டு கூட நல்ல மனுஷனுங்க இருக்கானுங்க சார். KP முனுசாமி கொஞ்சம் ஓட்டுல தோக்கடிக்கப்பட்டு முகத்தை எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாம அலையிற முனுசாமி. அவர் பல அவதாரங்கள் எடுப்பார். ஆக தசாவதாரம் மாதிரி அவரு எல்லா அவதாரம். நாஞ்சில் சம்பத்தை கேட்டீங்கன்னா அழகா சொல்லுவாரு. அவர் கூட இருக்காரு. நல்லவங்களே இல்லை சார் அவர் கூட. ஏதோ 2-3 பேர் இருக்காங்க. அப்புறம் அந்த பயில்வான் மதுரை நினைச்ச மாதிரி எல்லாம் பேசுற கொறடா உத்தரவு தான் செல்லுங்கிறாங்களே. அப்புறம் எதுக்கு 2 கொறடா? ஒரு ஆணியை புடுங்கிறது எதுக்கு 2 கொறடா? 1 போதும். அப்ப எந்த கொறடா சரியான கொறடா? உங்ககிட்ட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அதிகமா எண்ணிக்கை இருக்க கொறடா சரியான கொறடாவா? இல்ல எல்லா MLA உட்கார வச்சு கொறடா செலக்ட் பண்ணீங்களா நீங்க? அனைத்து சட்டமன்ற கூட்டத்தையும் போட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து கொறடாவை தேர்வு செய்வதுதான் ஒரு முறை உண்டா? இங்க ஆட்சி மன்ற குழு உண்டா? நீங்க எல்லாரையும் வேட்பாளரை தேர்வு செய்யும் பொழுது கேட்டறிந்தது உண்டா? அல்ல, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதான் சொல்றாரு. இப்போ யாருடைய தொகுதியிலும் சரி, அந்த மாவட்ட செயலாளருடைய அவங்க பரிந்துரைத்தவங்களை தான் வேட்பாளராக நாங்கள் நியமிச்சிருக்கிறோம், எடப்பாடி நியமிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க சார். இதுல சார் அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு ஆளை அம்மா பாளையங்கோட்டை ஜெயில ஏன் வச்சிருந்தாங்கன்னு காரணம் தெரியுமா? இது மாதிரிதான் தேவையில்லாம பேசி இவரு எடப்பாடி பழனிசாமி இல்லாம இப்படி டிக் பண்ணிட்டாரம்மா. இவர் வேணா பண்ணிருப்பார் அவரு. அப்ப எவ்வளவு பேர் உள்ள இருக்கீங்க, எவ்வளவு பேர் பழைய ஆள் இருக்கீங்க? ஏன் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி யோகியத்தை இருந்தா இத்தனை வருஷமா கட்சியில் இருக்கே நீ?